नमस्ते बच्चों और मित्रों। राष्ट्रभाषा हिंदी प्रचार वाहिनी 3 पहला पत्र भाग 3 एकांकी 2 कट्टबोम्मन बुक बैक एक्सरसाइज पेज नंबर 223। पात्र परिचय दीजिए। कट्टबोम्मन। कट्टबोम्मन एकांकी का प्रधान पात्र और नायक है कट्टबोम्मन। कट्टबोम्मन एकांकियोட इम्पोर्टेंट कैरेक्टर एंड हीरो कट्टबोम्मन। वे स्वतंत्रता सेनानी और स्वाभिमानी हैं। அவர் சுதந்திர போராளி மற்றும் सुयमर्यादे उड़ेवर। उनकी बिजली जैसे कड़कने वाली वाणी, गंभीर व्यक्तित्व मृतकों में भी जान फूंक देते हैं। इडी मिन्नल போன்ற குரல் வளம் உடையவர்। गंभीर व्यक्तित्व गंभीरமான पर्सनालिटी, मृतकों में भी जान फूंक देते हैं। அவருடைய அந்த கம்பீரமான पर्सनालिटी இறந்தவர்களுக்கு கூட உயிர் கொடுக்கிறது। शत्रुओं को ललकारने की उनकी वीरता और उनके स्वाभिमान पर पाठक गर्व का अनुभव करते हैं। எதிரிகளை சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் போருக்கு அழைக்கிற அந்த வீர செயல், அந்த துணிச்சலான செயல் மற்றும் உன்கே சுவாபிமான் அவருடைய அந்த சுயமரியாதை படிக்கிறவங்களுக்கு, அந்த ரீடர்ஸ்க்கு ரொம்ப கர்வமான அனுபவம் கொடுக்கிறது। वे पांचालंकुरिची के राजा थे। और पांचालंकुरिचियोடைய राजा। स्वार्थी अंग्रेज उनसे कर वसूल कर पांचालंकुरिची को अपने अधीन अर्थात गुलाम बनाना चाहते हैं। அந்த சுயநலமான அந்த ஆங்கிலேயர்கள் உன்சே அவரிடமிருந்து வரி வசூல் பண்ணிட்டு பாஞ்சாலங்குறிச்சி கோ அப்பனே அதீன் பாஞ்சாலங்குறிச்சியை அவங்களுக்கு கீழே வைக்க நினைத்தார்கள்। அர்த்தாத் குலாம் பனானா சாத்தே ஹேன், அடிமையாக வைத்துக்கொள்ள நினைத்தார்கள்। लेकिन उस वीर योद्धा ने कर ना देकर पांचालंकुरिची का गौरव ही नहीं बल्कि भारत माता का सिर ऊंचा किया। ஆனால் அந்த வீர யுத்தா, அந்த வீர போராளி வரியை கொடுக்காமல் பாஞ்சாலங்குறிச்சியின் கௌரவத்தை காப்பாற்றுறதோடு மட்டும் இல்லாமல் பல்கி ரேதர் பாரத் மாதா கா சிர் ஊஞ்சா கியா, அந்த பாரத மாதாவின் தலையை நிமிர செய்தார்। कट्टबोम्मन एक आदर्श पिता। कट्टबोम्मन ஒரு சிறந்த தந்தை। राजनैतिक और तनावपूर्ण परिस्थिति में भी समय निकालकर अपनी बेटी वल्ली से विनोद करते हैं। ராஜநைத்திக் அந்த பொலிட்டிக்கல் மற்றும் தனாவூர்ண அந்த பதற்றம் டென்ஷனான சுச்சுவேஷனில் கூட சமயம் நிக்கல்கர் அந்த டைமை ஒதுக்கி அப்பனி பேட்டி வள்ளி சே வினோத் கர்த்தே ஹேன், தன்னுடைய பொண்ணு வள்ளி கூட வினோத் கர்த்தே ஹேன் காமெடி பண்ணி நகைச்சுவையாக விளையாடி கொண்டிருந்தார்। अपनी बेटी के संगीत की प्रशंसा कर उसे प्रोत्साहित करते हैं। தன்னுடைய பொண்ணு சங்கீதத்தை பாராட்டி ப்ரைஸ் பண்ணி ப்ரோத்சாகித்துனா என்கரேஜ் பண்ணாங்க। कट्टबोम्मन एक कुशाल राजा हैं। कट्टबोम्मन ஒரு क्वालिफाइड राजा, ஒரு தேர்ச்சி பெற்ற ராஜா। जब युद्ध के बादल देश पर मंडराने लगते हैं तब वे अपने देशवासियों से मिलकर उन्हें युद्ध के लिए तैयार करते हैं। எப்போது அந்த யுத்த மேகமானது தேசத்தை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போது அவர் அந்த தேசவாசியும் அந்த தேச மக்களிடம் மில்கர்னா மீட் பண்ணி அவங்கள யுத்தத்துக்கு அழைச்சாரு। தயாராக இருங்கள் என்று எல்லோரையும் அழைத்தார்। उनकी बातें सुनकर स्त्रियां भी युद्ध के लिए तैयार हो जाती हैं। அவருடைய வார்த்தை, அவருடைய பேச்சை கேட்டு ஸ்திரியா பெண்கள் கூட யுத்தத்திற்கு தயாராகி விட்டார்கள்। ये सब एक कुशाल राजा से ही संभव है। இது எல்லாம் ஒரு குவாலிஃபைடான ஒரு திறமையான ராஜாவால் மட்டும்தான் பாசிபிள்। कट्टबोम्मन स्वाभिमानी है। कट्टबोम्मन ஒரு சுயமரியாதை உடையவர்। इसलिए वे अंग्रेजों की शर्त ना मानकर मृत्युओं का आलिंगन करते हैं। அதனால தான் ஆங்கிலேயருடைய கண்டிஷனுக்கு ஒத்துக்காம அவர் மரணத்தை தழுவினார்। उनकी वीरता त्याग के सामने पाठकों का सिर श्रद्धा से अपने आप झुक जाता है। அவருடைய அந்த வீரம் தியாகத்தை எல்லாம் நம்ம படிக்கும்பொழுது அந்த ரீடர்ஸ்க்கு ஸ்ரத்தையும் மற்றும் தலை வணங்க செய்கிறது। வள்ளி
कट्टबोमन एकांकी का गौण पात्र है वल्ली। कट्टबोमन एकांकियोட स्मॉल कैरेक्टर वल्ली। इस एकांकी के प्रथम और तीसरे दृश्य में चंद मिनट के लिए आती हैं. இந்த ஏகாங்கியோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் திருஷ்யில சந்த் மினிட் கேலியே சில மணி நேரம் தான் இந்த கேரக்டர் வராங்க. लेकिन अपने बालोचित व्यवहार एवं ज्ञान से पाठकों के हृदय में अपना स्थान बना लेती हैं. ஆனால் अपने बालोचित व्यवहार அவங்களோட குழந்தை பருவத்தில் இருக்கிற அவங்களுடைய அந்த இன்டெலிஜென்ஸை படிக்கும்பொழுது ரீடர்ஸ்களுடைய ஹிருதயத்தில் ஒரு தனி இடம் பிடிச்சிடுறாங்க. வள்ளி கட்டபொம்மன் கி பியாரி புத்ரி है. வள்ளி கட்டபொம்மனுடைய அன்பு மகள். वह अपने पिता को प्राणों से भी ज़्यादा प्यार करती हैं. அவங்களும் அவங்களோட தந்தையை அவங்க உயிரை விட மேலாக நேசித்தாங்க. उसकी तीव्र बुद्धि हमें अचंभे में डाल देती हैं. அவங்களுடைய அந்த தீவிரமான அந்த இன்டெலிஜென்ஸை பார்க்கும்பொழுது நம்மளை ஆச்சரியத்தில் வைக்கிறது. एक बार कट्टबोमन किसी विषय को लेकर चिंतित रहते हैं. ஒரு நாள் கட்டபொம்மன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கவலையாக இருந்தார். अपने पिताजी की मुख मुद्रा को देखते ही वल्ली बांप लेते हैं कि पिताजी किसी विषय को लेकर चिंतित है तो वह वहाँ से तुरंत निकल जाना चाहती है. अपने पिताजी की मुख मुद्राना அவங்க ஃபாதரோடைய मुख मुद्रा முகத்தோற்றத்தை பார்த்து வள்ளி பாம்ப் லேத்தி ஹே. பாம்ப்னா கெஸ் பண்ணுறாங்க, ஒரு யூகிக்கிறாங்க. பிதாஜி ஏதோ ஒரு விஷயத்தினால கவலையாக இருக்கிறாரு. தோ வஹு அவங்க அங்கே இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை உடையவர். इस घटना से हमको मालूम होता है कि वह परिस्थिति अनुकूल व्यवहार करने में कुशल हैं. ஸோ இந்த கட்டனான இன்சிடெண்ட்லேருந்தே நமக்கு புரிய வருகிறது எந்த சூழ்நிலைக்கு ஏற்றால் போர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற புத்திசாலித்தனம் அவரிடத்தில் நிறைய இருக்கிறது என்று. वह कला प्रेमी हैं. அவங்க கலா ரசிகராக இருந்தாங்க. संगीत और नृत्य में रुचि रखने वाली एक भारतीय बालिका है. சங்கீதத்துலேயும் நடனத்துலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு பாரதிய பெண்மணியாக இருந்தார்கள். வீணா பஜானே மே நிபுணா है. வீணை வாசிக்கிறதுல ரொம்ப திறமைசாலியாக இருந்தாங்க. सूरदास का पद गाकर पाठकों को मोहित कर लेती हैं. सूरदासुடைய பாட்டை பாடி அந்த ரீடர்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. वह अपने पिताजी के समान कुशल राजनीतिज्ञ भी है. அவங்க பிதாஜி அவங்க அப்பா மாதிரியே தந்தை போலவே அவர்களும் ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு ராஜநீதிஞா பி है. பொலிட்டிக்கலி திறமையாக இருந்தாங்க. वह अपने पिता से मराठा राज्य और अंग्रेज़ों की धूर्तता के संबंध में चर्चा करके अपनी राजनैतिक जानकारी का परिचय देती हैं. वह अपने पिता से मराठा राज्य அவங்க தந்தையிடம் மராட்டா ராஜ்யத்தை பற்றியும் அங்கிரேஜோங்கி தூர்த்ததா கே சம்பந்த் ஆங்கிலேயர்களுடைய அந்த வஞ்சகத்தன்மையை பற்றியும் சம்பந்தமாக சர்ச்சா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே அவங்களுடைய அந்த ராஜநைத்திக் ஜான்காரி அங்கே அந்த பொலிட்டிக்கலி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. वास्तव में वल्ली का कला प्रेम और राजनैतिक ज्ञान अर्थात कोमलता और कठोरता का मिश्रण देखकर पाठक आवाक रह जाते हैं. वास्तव में वल्ली का कला प्रेम वल्लियोட कला प्रेम கலாப்பற்று ஒரு ராஜநைத்திக் ஞான் அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் அர்த்தாத் கோமலத்தா அவங்களுடைய அந்த சாஃப்டான அந்த மென்மையான குணம் ஒரு கட்டோரத்தா நல்ல கரேஜியஸ் மிஸ்ரன் இவை அனைத்தும் கலந்ததை பார்க்கும்பொழுது பாட்டக் அந்த ரீடர்ஸ் வாயடைந்து விட்டார்கள். बच्चों और मित्रों, लाइक शेयर एंड सब्सक्राइब टू SK हिंदी शिक्षा चैनल. धन्यवाद.